ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளான்ட் ஃபர்டிலைசர் வந்து வாங்கியிருக்கேன். லேசி கார்டனர்லேருந்து பனானா பீல் பவுடர் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து நம்ம செடிக்கு வந்து நம்ம போட போகிறோம். உரமாக வந்து அதை யூஸ் பண்ண போகிறோம். மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா வந்து 15 days ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குது. இது எதுக்கு நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வீட்டில் வந்து வாழைப்பழத்தூள்லாம் வந்து சேகரித்து வச்சுட்டு அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றினாலும் பிளான்ட்ஸ்க்கு வந்து சூப்பராகவே வந்து ஃப்ளவர் அண்டு வெஜிடபிள்ஸ்லாம் நிறையாவே வந்து வரும். பட் நம்ம வீட்டில் வந்து வாழைப்பழம் டெய்லியும் வாங்காத சமயத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 350 கிராம் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் பனானா பீல் பவுடர். இந்த பனானா பீல் பவுடரில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிச் இன் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம் அண்ட் மேங்கனஸ் இருக்குது. இது நம்ம போடுறதுனால நிறைய பழ வகைகள், நிறைய பழங்கள், நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். எதுக்கு நம்ம பனானா பீல் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நிறையவே வந்து நம்ம செடியிலையும் சரி இல்லைனா வந்து மரத்துலேயும் சரி பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பிளான்ட்டோடைய ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த பனானா பீல் பவுடர் எதுக்கு வந்து இம்ப்ரூவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. நம்ம டெய்லியும் வந்து தண்ணி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ப்ரொமோட்ஸ் பிக்கர் அண்ட் டேஸ்டியர் ஃப்ரூட்ஸ். அதாவது லெமனாக இருக்கட்டும், இல்லைன்னா பூ பூக்காதது, காய் காய்க்காதது, ஃப்ரூட்ஸ் வைக்காத மரம் செடியெலாம் வந்து நம்ம இது ஃபர்டிலைசர் போட்டோன்னா நிறையவே வந்து பூக்கும் காய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இது ஈஸி வே டு யூஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஆல்ரெடி செடிலாம் வளர்த்துட்ருக்கீங்கன்னா இதை வந்து டைரெக்டாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ தான் வந்து ஒரு புது செடி வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, பாட் மிக்ஸ் இருக்குல்ல, அதாவது கொக்கோ பீட், சாயில், ரெட் சாயில், அதோட பனானா பீல் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செடி நட்டு வச்சிங்கனாலும் சூப்பராக வளரும். இப்போ வந்து 2 types ஆஃப் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பனானா பீல் பவுடர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பனானா பீல் பவுடர் வந்து 2 மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாயிலில் டைரெக்டாக ஆட் பண்ணுறது. ஒரு கைப்பிடி சாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் பாட்டுக்கு போதும். அதே மாதிரி மீடியம் பார்ட்ஸுக்கு வந்து 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. லார்ஜ் பார்ட்ஸுக்கு வந்து 4 கைப்பிடி வந்து எடுத்துகிட்டு அந்த மண்ணை வந்து கொஞ்சம் தோண்டிட்டு இது நீங்கள் போட்டு கலரி விட்டுருங்க. மேலாப்பாக கலரி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 1 weekலேயே வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது திருப்பி எப்போ ரிப்பீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 35 daysலேருந்து 45 days ஒன்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெத்தட் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ் வித் வாட்டர். அதாவது 1 லிட்டர் தண்ணியில் நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா செடிக்குமே வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஆஸ் பர் தி ரேஷியோ. உங்கள் வீட்டில் நிறைய செடி இருந்தால் 1 liter 2 liter எடுத்துக்கோங்க. அப்படி சின்னதாக கொஞ்சமாக தான் இருக்குன்னா ஒரு 1/2 liter அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் இல்லை 1/2 teaspoon வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து 15 days. இது வந்து 3 weeks ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது 21 days. நீங்கள் வந்து 25 days ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா பனானாவில் வந்து நிறையவே ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் எல்லாமே வந்து எல்லா சத்துமே வந்து இதில் இருக்கிறதுனால ரோஜா செடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்லி செடிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட மல்லி செடி இருக்குது. முல்லை செடி, மல்லி செடி, செம்பருத்தி செடி தான் வச்சுருக்கேன். ஏன்னா முல்லை மல்லிலாம் பூத்துருது. பட் இந்த கனகாமரம் வந்து பூக்கவே மாட்டேங்குது. அதுக்காக தான் வந்து இது வந்து மெயினாக நான் வாங்கியிருக்கேன் இந்த பனானா பீல் பவுடர். இது நம்ம போட்டு நம்ம எப்படி வந்து பூவெல்லாம் வந்து வளருதுன்னு வந்து பூக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.